அடுவங்க நம்ம வீட்டில் கார்த்திகை தீபம் வந்ததுனால நம்ம கார்த்திகை விளக்கு ஏற்றிருக்கோம். நம்ம வீட்டில் உள்ளது நம்ம கோலம் போட்டு எங்கள் வீட்டில் ஏற்றிருக்காங்க. கோலத்தில் வச்சுருக்காங்க. இந்தமாரி ஏற்ற வீட்டில் நிறைய வச்சுருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் உள்ளதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏற்ற வீட்டுக்கு போயிட்டு ஏற்ற வீட்டில் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒன்று வச்சுருக்காங்க, என்னன்னு தெரியல, இதனால் பார்ப்போம். சரி, நம்ம வீடியோவை பார்க்குறவங்க ஃபஸ்ட் டைம் பார்த்தாங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அப்படி லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் பண்ணவங்க லைக்ஸ் போட்டுக்கோங்க நிறையவே. இந்தமாரி நிறைய உங்களோட செய்திகள் தெரிஞ்சுக்க நான் ஆர்வமோடு இருக்கேன். இந்தமாரி இங்கே ஒரு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு விளக்கு வச்சுருவாங்க. அங்கே குப்பைக்கொடி இருக்குது, அங்கே வைக்கல. இந்த பக்கம் எங்கேயும் வைக்கல, அங்கே வீட்டில் தான் அங்கே வச்சுருக்காங்க. 4 விளக்கு வச்சுருக்காங்க. சரி, நம்ம வீட்டில் இந்தமாரி தான் இருக்கும். நீ உங்கள் வீட்டில் எப்படி வச்சுருந்தீங்கன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிவிடுங்க. ஏன் நம்பர் சொல்கிறேன், 8344235283. இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பி விட்டீங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய நல்லா இருக்கா என்னன்னு ப்ரைஸ் கொடுக்கலாம். இது குத்து விளக்கு. இப்போ ஏற்றத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணியிருக்கோம். அந்தமாரி சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம எங்கள் தெரு ஃபுல்லாக அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அப்படியே விளக்கு விளக்காக இருக்குது. அந்த கார்னரில் அங்கே இருக்குன்னா அங்கே ஒரு கடை இருக்குது. இது ஏற்ற வீட்டில் வச்சது. குத்து விளக்குலாம் வச்சுருவாங்க. இங்கே சாமி இருக்குது. இங்கே 2 விளக்கு வச்சுருவாங்க. இங்கேயும் ஒரு சாமி, அதாவது இங்கே கிருஷ்ணன். இது இதில் நல்லா தெரியல. இதுமாதிரி ஒன்றுன்னா அதை பாட்டுறாங்க. அங்கே பாரதி ஒருத்தவங்க வீடு, அவங்க அங்கே போட்டுருக்காங்க. இந்த ஊரில் நிறைய பைத்தியம் வேறு இருக்குது, என்னான்னு தெரில. இங்கே விநாயகர் சாமி. இங்கே 3 விளக்கு வச்சுருக்காங்க. இங்கே விநாயகர் சாமி. ஒருவேளை இந்த வீடியோ பிடிக்கலன்னா உங்களுக்கு பிடிக்கல ரெட் கலரில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா பிங்க் கலரில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லார் வீட்லேயும் மூன் இப்படி இருக்குது. அது விளக்குன்னு நினச்சிடாதீங்க, அது மூன். எல்லார் வீட்லேயும் நல்லா இருக்குது. நம்ம ஒரு வீடை பார்க்கோமா? ஆச்சி, என்ன பொரியல சமைச்சாச்சா? ஏன் நீங்கள் மாடிலாம் வைக்கல? இவங்க வீட்டோட கேண்டில் கொடுத்து வச்சுக்கோங்க. இங்கேயும் வச்சுக்கோங்க, அங்கேயும் கேண்டில் வச்சுக்கோங்க. இங்கெல்லாம் விளக்கு வச்சுக்கோங்க. இங்கெல்லாம் விளக்குறோம், அந்த சைடில் விளக்கு. எங்கள் வீட்டை பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகமாக அழகாக இருக்குது. அந்த செவத்துலலாம் வச்சா நல்லாயிருக்கும். அம்மா வைக்க முடியுது, என்ன பண்ணுறது? சரி, நம்ம 2 விளக்கு கொடுத்து வந்துட்டு நானும் 2 விளக்கு கொடுத்து ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் எப்படி இந்த கார்த்திகைக்கு எப்படி கொண்டாடினீங்க அப்படிங்கிறது எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடுங்கன்னு சொல்லியிருந்தேன். டக்குன்னு உங்களுக்கு பேர் இங்கே அனுப்பலாம். நான் ஒரு விளக்கு கொளுத்தியிருக்கேன் என்னோடது. கொளுத்திட்டேன். இப்போ எங்கே வைக்கிறதுன்னு தெரியலையே. இங்கே வைக்கிறது. இந்த பக்கம் 2 விளக்கு வச்சுருக்காங்க. அங்கே கொட்டி வைக்கலாம், அங்கே தான் வெட்டாக இருக்குது. போக முடியாது. சரி, போன தாட்டி நாங்கள் சிவன் வச்சு அலங்கரிச்சிருந்தோம். இந்த வாட்டி என்ன வச்சு அலங்கரிக்கிறதுன்னு தெரியாமல் இன்னி விட்டுருக்கோம். ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் டிக்கெட்டு கமெண்டில் சொல்லுங்கள். டக்குன்னு நாங்கள் அடுத்த விளக்கை ஏற்றி அதில் வச்சிடுறோம். இந்த யூடியூப் சேனலில் நாங்கள் ஒரு ஃபுல் வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். அது யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்கிறீங்க. என்னன்னு பார்த்து அதை நான் டெலிட் பண்ணுங்க அப்படின்னு இதில் வீடியோவில் போடுங்க. இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் அதெல்லாம் டெலிட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் சின்ன பிள்ளைங்க தான், ஆனால்
நாங்கள் வந்து பேசுகிற விதம் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து உங்களோட வீடியோ உங்களோட ஃபோட்டோ உங்கள் வீட்டு ஃபோட்டோவை நீங்கள் அனுப்புனீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு நாங்கள் சொல்லுவோம். இன்னும் ஒரு விளக்கு மட்டும் தான் இருக்குது, பார்த்துக்கலாம். அங்கே சைடில் ஒரு அக்கா சத்திய காணும் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வீட்டில் பாட்டு ஓடுது. என்ன பாட்டு? சாமி பாட்டு தான் ஓடுது. அப்புறம் ரவுடிசன் பாட்டு ஓடுது. எங்கள் ஊரில் பைத்தியெல்லாம் இருக்குது தள்ளத்தில். இப்போ நம்ம இந்த விளக்கு எங்கே வைக்கிறதுன்னு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. இங்கே வைக்கிறோம். இந்த விளக்கு நம்ம இங்கே வைக்கிறோம். இந்த வாட்டி பூ மாரி அலங்கரிச்சிருவோம். எப்படி இருக்கிறதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கலனா இந்த லைக் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப்பும் பண்ணாதீங்க. எனக்கு நானே இப்போ தான் யூடியூப் சேனலை ஆரம்பித்தேன். இப்போ என் ஃபேஸ் பார்க்கணுன்னா இதில் பார்க்கலாம். நானே இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அப்படின்னு வரலையா? 6:40 பஸ்ஸுக்கு தான், 6:30 பஸ்ஸுக்கு தான் வருவா. அதான் அவங்களுக்கு சீக்கிரமாக விடல. எங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக விட்டுட்டாங்க. அவளுக்கு 4:20 தான், எங்களுக்குலாம் 3:30 விட்டுட்டாங்க. அதனால நாங்கள் 4 மணி பஸ் வந்து பிடிச்சிட்டோம். இந்த ஓனம் நான் தான் பண்ணேன். பார்த்துக்கோங்க, சொல்லுங்கள் அப்படி இருக்குன்னு. இல்லை நான் தான் அலங்கரிச்சேன். இங்கே ஏன்னு தெரியல, விளக்கு வச்சுக்கோங்க. இதோ இதுதான் எங்கள் ஒரு அம்மி. இங்கே வச்சுருவாங்க விளக்கு. எடுக்கணுமா? வாசல் இன்னொரு போட்டோ எடுவோம். இதான் எங்கள் வீட்டு மீயா. உங்கள் பப்பி எங்கம்மா? பப்பி தூங்குறோம். நான் அடுத்த தாட்டி வீடியோவில் நான் உங்களுக்கு பப்பி பண்ணுறோம். இங்கே ஒரு அடுப்பு இருக்குது, அதை மூடி வச்சுக்கோங்க. அது குப்பைக்கோழி வைக்கிறது தானே? இங்கே வச்சுருக்கோங்க. எங்கே போய் வைக்கிறது? ஆமாம், நம்ம குப்பைக்கோழி எங்கே? அது இந்த பக்கம் வந்துச்சு. அது சரி, என் முகத்தை இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். இதுதான் எங்கள் வீட்டு மாடம். இது சொல்லவே மாத்திரத்தில் இங்கே இருக்கிறத நான் வந்து வரைஞ்சேன். இங்கே இருக்கிறத வரைஞ்சி தான் நான் வந்து அதை வந்து தான் எங்கள் அப்பா வந்து நீ ஏதாவது நான் வந்து அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் இங்கே தான் விளக்கு வைப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா? இங்கே தான் விளக்கு வைப்பாங்க நல்லா. ஆனால் பழைய காலத்து வீடுங்கிறதுனால நாங்கள் இடிச்சிட்டோம். இப்போ புது வீடை நாங்கள் பார்க்க காட்டினோன்னா அதுதான் எங்கள் புது வீடு. இதுவும் அதேமாரி மாடம் தான். இது எங்கள் தாத்தா காலத்தில் கட்டினது. நான் சொன்னதெல்லாம் போய் நான்லாம் வரையில. இது எங்கள் வீட்டு வண்டி, ஸ்கூட்டி. இது எங்கள் அப்பாவோட வண்டி. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட யூடியூப் சேனலை இப்போ நல்லா பார்த்தோம். இப்போ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தமாரி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். நீங்கள் அந்தமாரி எங்களோட கார்த்திகை தீபம் விளக்கையும் நீங்கள் பார்க்கலாம். நிறையவே நான் வீடியோ போடுவேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும்.